கருணையாகி மரணியாக் கஹாவத்த யுத்த பீட்டியாக் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே யுத்த பூமியாக நேற்றைய தினம் கஹாவத்து மாறியிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கஹாவத்தையில் உயிரிழந்த இளைஞரின் மரணச்சடங்கின் பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பதற்றம், கண்ணீர் புகை பிரயோகம், நூற்றுக்கணக்கான போலீசார் வரவழைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. அது குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். ரத்தினபுரி கஹாவத்த ஹெந்தான கொஸ்கேல பகுதியில் 30ஆம் திகதி இரவு அடையாளம் தெரியாதோர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த 22 வயதுடைய இளைஞனுடைய இறுதிக்கிரியைகள் நேற்று நடைபெற்ற நிலையில் இதன் பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது. அதேவேளை இளைஞருடைய உயிரிழப்புக்கு காரணமானவர் என அவரது உறவினர்களால் நம்பப்படும் நபரின் முச்சக்கர வண்டிக்கும் இனம் தெரியாத குழு ஒன்று தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பகுதியில் ஏற்பட்ட பதட்ட நிலையை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்ததுடன் பொதுமக்கள் போலீசாருடன் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பதட்ட நிலை தொடர்ந்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் பொதுமக்கள் தொடர்ந்தும் போலீசார் மீது கற்களை எறிந்து தமது எதிர்ப்பினையும் ஆதங்கத்தினையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் பொழுது அங்கு இருக்கின்ற பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நிலைமை தீவிரமடைந்ததை அடுத்து ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கலைக்க முயற்சி செய்திருந்தார்கள். கஹாவத்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எந்தான கொஸ்கேல பகுதியில் 30ஆம் திகதி அன்று இரவு வீடொன்றுக்குள் புகுந்த குழு ஒன்று தம்மை போலீசார் என அடையாளப்படுத்திக் கொண்டு அங்கிருந்த இருவரை ஜீப் வண்டி ஒன்றில் கடத்தி சென்று இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறது. இதில் 22 வயதான இளைஞர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 27 வயதான இளைஞர் கஹாவத்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் கஹாவத்தை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற உயிரிழந்த இளைஞரின் இறுதிச் சடங்கின் பொழுதே மேற்படி முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியின் பிரதானமாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலும் மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த செய்தி நேற்றைய தினம் இடம் பிடித்திருந்தது. இந்த கஹாவத்தை போலீஸ் பொறுப்பதிகாரி யாழுக்கு இடமாற்றம் என்பதான ஒரு தகவலையும் அதனோடு இணைந்த செய்தியாக நாங்கள் காணலாம். கஹாவத்தை எந்தான பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பிலான சம்பவத்தை மையப்படுத்தி கஹாவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட பிரதான போலீஸ் பரிசோதகர் சுமித் கருணரத்ன உடன் அமுலுக்கு வரும் வகையில் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார். சாதாரண கடமைகள் நிமித்தம் அவர் இவ்வாறு யாழ் போலீஸ் வலயத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருப்பதான தகவலும் அதனோடு இணைந்த செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே போதைப்பொருள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளித்த இளைஞரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையிலேயே கஹாவத்தை போலீஸ் பொறுப்பதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.